ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு இதே சேனா சேனல். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு தக்காளி சாதம் தான் செஞ்சுருந்தேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். அடுப்பில் வந்து மண்சட்டி வச்சுக்கலாம். மண்சட்டியில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதும் 4 தக்காளியை கட் பண்ணி மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு சால்ட்டு சேர்த்து மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடலாம். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவு நல்லா வதங்கணும். இது போல் நல்லா வதங்கிருச்சுன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்குங்க. நம்மளோட தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் சாதத்தை போட்டு கிளறி இறக்கிற வேண்டியது தான். சாதம் வந்து கொஞ்சம் உதிரியாக இருந்தால் நல்லாயிருக்கும், குழஞ்சிராமல். சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொத்தமல்லி கீரையை கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிட்டோம்னா சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.